அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவில்லை. மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கிறோம். அப்போ இந்த முத்திரை எல்லாம் வச்சான்ல உள்ளத்தில், அவங்களுடைய ஒரு பண்பு என்ன? ரசூல் உபதேசம் பண்ணாலும் அந்த உபதேசங்கள் கூட அவங்களுக்கு பயன் தராது. அடுத்தது என்ன? அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவில்லை. ஒரு வாக்குறுதி அவங்க சொல்லுவாங்க, அல்லது அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா இந்த உலகத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லுது? பள்ளிக்கூடங்களை தாக்கலாமா? அமெரிக்கா என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? தாக்கக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்கூலை ஈரான் தாக்கிடுச்சுன்னா என்ன சொல்லுது? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை எப்படிங்க தாக்கலாம்? நீங்கள் அமெரிக்கா ஈரானுடைய ஸ்கூலில் தாக்கிச்சு. இத்தனை நாள் என்ன சொன்னாங்க? ஈரானே தாக்கிச்சு. அதுக்கு என்ன அவன் சொன்னான்? அமெரிக்கா ட்ரம்ப்பு செம்ம உருட்டு ஓட்டணும். என்ன உருட்டு ஓட்டினான்னா, ஈரானுடைய இந்த மிசைல் இருக்குல்ல, அது அவன் ஏவி விட்டான்ல பஹ்ரைனில், அதில் இதுலன்ட்டு. அவங்க மிசைல்லாம் லோக்கல் பட்டாசு மாதிரிப்பா, ஏவும் போதே டப்புன்னு ஒடிச்சிரும். அப்படி கிளம்பிச்சான் சவுதிக்கு, போகும்போதே டப்புன்னு அவங்க ஸ்கூல்லேயே விழுந்து ஸ்கூல் காலி ஆயிடுச்சான். அதுக்கெல்லாம் அக்யூரஸின்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அமெரிக்கன் மிசைல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு சர்க்கிள் இப்படி போட்டாங்கன்னா அந்த சர்க்கிளில் தான் போய் விழுவும். அவ்வளோ அக்யூரேட்டுங்க அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் இப்போ நாளில் என்ன ஆயிடுச்சு, ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிடுச்சு. விழுந்த மிசைல் என்ன அப்படின்னு. என்ன மிசைல்னா டாமாஹாக் மிசைல். அது எப்படிப்பட்ட மிசைல்? அக்யூரேட்டாக விழக்கூடிய மிசைல். அப்போது அமெரிக்காவுடைய அக்யூரசி, மோஸ்ட் அக்யூரேட் மிசைலு அது உருது. ஏன்னா அதோடைய ஷேப்பே டாமாஹாக் மிசைல் தெரியும். மற்ற மிசைல் மாதிரி அது கிடையாது. க்ரூஸ் மிசைல். அது அப்படியே பல கிலோமீட்டர், பல 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரும். அது க்ரூஸ் மிசைல்னால் தெரியும்ல, காரில் க்ரூஸில் ஒரே ஸ்பீடில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ஜம்முன்னு ஒரு ரூட்டை பிடிச்சி. அப்படி இப்படி உழுவுற மிசைலு டாமாஹாக் மிசைல் உழுவுது. இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு காரி துப்புது. ஆனால் கொஞ்சம் கூட ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்கிற ரூல்ஸை அவனுங்களே ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. இப்படிப்பட்ட கேடு கட்டவர்கள். புரியுதா இல்லையா? ஊருக்கு உபதேசம் பண்ணுறது. அப்போ இது மோசமான பண்பா இல்லையா? இப்போ இவங்களை முத்திர வைக்கிறது தப்பு இல்லைல்ல. இவங்க சாவரும்போது நல்ல வழிக்கு வந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா இவங்க நரகத்துக்கு தான் போகணும். இன்னும் அவ்வளோ பெரிய ஃபசாது இவங்க பண்ணுறாங்க. சுன்னத்து புரிஞ்சுதா? ஒன்று, மனசாட்சியை பயன்படுத்தி கூட உண்மைகளை உன்னால் புரிஞ்சிக்க முடியல, நியாய தர்மத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா, வேதங்கள் மூலமாக, தூதர்கள் வாழ்க்கையின் மூலமாக உனக்கு அறிவுரை சொல்லப்படும். அந்த டைமில் கூட உனக்கால் புரிஞ்சிக்க முடியலன்னா உனக்கு சீல் வச்சிருவேன். அடுத்தது, நீயே ஒரு ரூல்ஸ் போடுவ, அந்த ரூல்ஸ் நீயே ஃபாலோ பண்ண மாட்ட. இது மாதிரி கேடு கட்டவர்களை நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா இவன் போடுற ரூல்ஸ் கூட இவன் மதிக்கிறது இல்லை. ஸ்கூலில் பாம்பு போடக்கூடாதுமா, பாம்பு போடுவான். பொய் சொல்லக்கூடாதுமா, இவன் என்ன சொல்லுவான்? ஈரான் கவர்மெண்ட் இஸ் த வெரி லயர் கவர்மெண்ட்டுமா, வாயை திறந்தா பொய்யுமா. இன்னைக்கு உலகம் காரி துப்புது. உலகத்துடைய எல்லா மீடியா ட்ரம்பை காரி துப்புது. என்ன? நட்பு நாடும் காரி துப்புது. இந்தியா நட்பு நாடு. என்ன இப்போ மேஜர் மதன்குமார் இந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் அமெரிக்கா ரொம்ப சீலாகிச்சு பேசுகிறோம். அதே சமயம் அமெரிக்காவை திட்டியும் தான் போடுறாங்க. அமெரிக்கா பொய் சொல்லுது. இந்தியா பாகிஸ்தான் வார யார் நிறுத்தினதுன்னா அமெரிக்கா நிறுத்திச்சுன்னு சொல்கிறது இவங்க ஒத்துக்கிறாங்களா? அப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மீடியாக்கள் பொய் சொல்லுதுங்கிறாங்க. புரியுதா? அப்போது இவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு மற்றவனை சொல்லுவான், ஆனால் இவன் பொய் சொல்லுவான். தீவிரவாதம் பண்ணக்கூடாதும்மா, ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்? ஈரானில் கொண்டு போய் மேலேருந்து வானத்துலேருந்து வெப்பன்ஸ் போடுறேன், எடுத்துகிட்டு போய் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுங்கன்றான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏற்றி சண்டை போடுறவன் யார்? உங்கள் பாஷையில் அது அவனுக்கு பேர் என்ன? போலீஸுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி ஒரு கூட்டம் சண்டை போட்டுச்சுன்னா அந்த டீமுக்கு பேர் என்னப்பா? டெரரிஸ்ட் தானே. அவங்க தானே டெரரிஸ்ட்டு. அவங்க என்ன ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா? சொந்த நாட்டு அரசாங்கத்துடன் போடுறவங்க. இப்போ அமெரிக்கா அரசாங்கத்துக்கோட போய் ஒரு குரூப் போய் பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? டெரரிஸ்ட்டு. இப்போ டெரரிஸ்ட்டுக்கு வெப்பன் சப்ளை கொடுக்குற நீ யார்? அப்போ டெரரிசம் நீ வெறுக்கிறவனா இல்லையா? பொய் தானே சொல்கிறேன்.